குருமேட்டுல செங்குத்தான ரேகைகள், அதாவது குருமேட்டுல சின்ன சின்ன அந்த ரேகை தோன்றி தனரேகை சூரிய மேட்டில் ஏறி நிற்க, இருதய ரேகையை ஒட்டிய மேல் பகுதியில் ஒரு சதுரம் தோன்றினால் அவருக்கு கோட்டை கொத்தளம் போன்ற அரண்மனையில சகல சுகபோகங்களோடு வாழ்வார். இதற்கு சூரியன், சனி, குரு மேடுகள் தெற்காகவும் புதன் மேடு வடக்காகவும் பார்க்க வேண்டும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க கைய ஆசீர்வாதம்னு சொல்லும் போது என்ன செய்றீங்க, உங்களுக்கு முன்னால நீட்டுறீங்கல்ல, இந்த மாதிரி நீட்டுறத கிழக்கு பார்த்து நீட்டணும். அப்படி நீட்டும் போது உங்களுக்கு வலதுபுறம் தெற்கு வந்துடும், இடதுபுறம் வடக்கு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வடக்க பார்த்து மேடா இருக்கணும். அதாவது வடக்கு பார்த்த மேடு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரியும், தெற்கு பார்த்து மேடா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரியும். சூரியன், சனி, குரு மேடுகள் தெற்கு பார்த்து இருக்கணும். பார்த்து இருக்கணும்னா என்ன அர்த்தம், மேடு இந்த பக்கம் இருக்கணும், இந்த திசையை நோக்கி மேடு இருக்கணும். இங்க இருந்து பார்க்கும்போது, தெற்கே இருந்து பார்க்கும்போது மேடா தெரியணும். அந்த பக்கம் பள்ளமா இருந்தா பரவாயில்ல, ஒரு சைடா உப்பி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த பார்த்தாலே அந்த மாதிரி தெரியும் சில பேருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அவர் எப்படி இருப்பாருன்னா, கோட்டை கொத்தளம் போன்ற பெரிய அரண்மனை மாதிரி வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருப்பார், சகல சௌபாகியங்களோட வசிப்பார். அதே மாதிரி சூரிய மேட்டுல சதுரங்கள் சனி மேட்டை நோக்கி ஒதுங்கி நின்றால், அந்த மாதிரி ஒரு 2-3 சதுரங்கள் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தாருன்னா நிலப்புலன்கள் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எங்க இருக்குமா, ஒரு ரோடுல ஒரு முச்சந்தியில இருக்கும், இல்லைன்னா ஒரு கோவிலுக்கு அருகாமையில் இருக்கும், சில பேருக்கு சுடுகாட்டுக்கு அருகாமையில் இருக்கும், நீர்நிலைகளுக்கு அருகாமை. நீர்நிலைன்னா ஒரு கம்மாய் ஓரமா இருக்கிறது அல்லது ஒரு ஆத்தோரமா இருக்கிறது, அந்த மாதிரி கடலோரமா இருக்கிறத கூட ஒரு கணக்குல எடுத்துக்கலாம். நீர்நிலைகளுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கும் அந்த அமைப்பு இருந்தா. அந்த மாதிரி இங்கிட்ட ஒதுங்கி இருந்துச்சுன்னா அது இப்படி ஒரு அமைப்பு இருக்கும்னு அர்த்தம்.